since we are not doing abdominal breathing, என்ன தப்பு நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றேன். இனலேஷன் எக்ஸலேஷன் ஏன் கொடுத்துருக்கான் கடவுள்? இனலேஷன் சுத்தமான பிராணசக்தி உடம்புக்கு போய் உடம்புக்கு தேவையான பிரபஞ்ச சக்தி, பிராணசக்தி, பஞ்சபூதங்கள் பர்ஃபெக்டா ஒரு செல் போறதுக்காக ஒரு அமைப்பு, காற்று உள்ள போறது. வெளியே வருது என்னத்துக்காக? ஆக்சிஜனேஷன் ஆகிறப்ப கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, அப்புறமா நீங்கள் காற்றை இழுக்கிறப்ப வேண்டாத காற்றெல்லாம் உடம்புக்கு போகுது, கிருமிகள் எல்லாம் உள்ள போகுது. எப்போ ஆக்சிஜனேஷன் ஆகுது அப்போ இதெல்லாம் பர்ன் ஆகி ஒரு நெகட்டிவ் ஃபார்ம் ஆகுது. அந்த நெகட்டிவ் கேஸ் நம்ம லங்கில் வந்து ஸ்டோர் ஆகுது. எல்லாம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடக்குது. இந்த ஸ்டோர் ஆகிற காற்றை பரிபூர்ணமாக நீங்கள் வெளியே தள்ளாமல் காற்று திருப்பியும் இழுத்தீங்கன்னா நல்ல காற்று கெட்ட காற்றோட போய் சேர்ந்து நல்ல காற்று கெட்ட காற்றாயிடுது. ஸோ வெளிக்காற்றுக்கும் உள்ளே இருக்கிற காற்றுக்கும் வித்தியாசமே இல்லை. அப்போ சுவாசிச்சு என்ன உபயோகம்? நமக்கு ஏன் சீக்கிரமாக வயசாகிடுது? நாம் ஏன் கிழவ மாதிரி தெரிகிறோம்? முகத்துல எல்லாம் சுருக்கம் வந்துடுது. ஏன் அப்படின்னா நல்ல காற்று போகலை உடம்புக்கு. அந்த நல்ல காற்று போகணும்னா இந்த நாடி சுத்தி பிராணாயாமமோ அல்லது அனுலோமா விலோமா பிராணாயாமமோ செய்யும் பொழுது டீப் இனலேஷன், நாடி சுத்தி பிராணாயாமத்தினுடைய தாற்பயம் காத்த மூக்கு வழியா அடிவயிறு வரைக்கும் இழுக்கணும், தள்ளணும், இழுக்கணும், தள்ளணும். அடிவயிறு நிரம்புற வரைக்கும் காற்றை இழுக்கணும். அடிவயிறு நிரம்புற பின்னாடி காற்றை பிடிக்கக்கூடாது. இமீடியட்டா தப்பு சொல்லிட்டேன். காற்றை ஃபர்ஸ்ட் இழுக்கிறதுக்கு முன்னாடி என்ன கெட்ட காற்று ஸ்டோர் ஆயிருக்கு, அந்த கெட்ட காற்றை வெளியே தள்ளிட்டீங்கன்னா இது காலி ஆயிடுது. இந்த காலியான லங்ஸு, வயிறு, காற்றை இழுத்தீங்கன்னா நல்ல காற்றே உள்ள போகுது, கெட்ட காற்றே இல்லை. இங்கே ஏன் ஃபர்ஸ்ட் கெட்ட காற்றை வெளியே தள்ளிடுறேன்? இது சொல்லிக் கொடுக்குறவங்க சரியா சொல்லிக் கொடுத்தா தான் சொல்லிக் கொடுப்பாங்க. இல்லைனா இந்த மூக்கில் இழுத்து அந்த மூக்கில் விட, இல்லை ஒரே மூக்கில் இழுத்து இல்லை, ஃபர்ஸ்ட் காற்றை வெளியே விடணும். அதுதான் இதனுடைய சிஸ்டம். கெட்ட காற்று என்ன ஸ்டோர் ஆகிருக்கு அதை வெளியே விட்டுட்டு நல்ல காற்றை இழுத்து இமீடியட்டாக நான் அந்த காற்றை வெளியே விட்டுடணும். அப்புறம் லெஃப்ட்டுக்கு வரணும், லெஃப்டில் திருப்பியும் காற்றை இழுத்து விடணும். ஒரு தடவை நீங்கள் கெட்ட காற்றை தள்ளிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ரொட்டேஷனில் நல்லது கெட்டது நல்லது கெட்டது சரியாக போகிறது வர்றது சரியாயிடும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு காற்றை வெளியே தள்ளுறது. மற்ற பிராணாயாமத்திற்கும் நாடி சுத்தி பிராணாயாமத்திற்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, நாடி சுத்தி பிராணாயாமம் செய்கிறது நமக்கே செய்கிறோன்னு தெரியாது, மற்றவங்களுக்கு ஒரு இன்ச்சு கூட இது நடந்துட்டு இருக்குன்னு தெரியாது. செயல் ரொம்ப பொறுமையாக காமாக பண்ணுறது, எந்த விதமான சத்தம் வரக்கூடாது, ஹரிபரி இருக்கக்கூடாது, ப்ரெஷரில் காற்று வெளியே தள்ளுன்னு சொல்லும் உங்கள் மனசு, தள்ளக்கூடாது. உங்கள் மனது பிடிப்பு தான் உயிரினுடைய உயிரோட்ட பிடிப்பு. உயிரை பிடிக்க கற்றுக்கிட்டிங்கன்னா மனசை பிடிச்சிடலாம். ஸோ இந்த நாடி சுத்தி பிராணாயாமம் உங்கள் மனசை கட்டுப்படுத்துறதுக்காக, மனதினுடைய எண்ண அலைகளை நிறுத்துவதற்காக செய்யக்கூடிய பிராணாயாமம். தியானம் செய்வதற்கு முன்னால் செய்வதனால் மனது காமாயிடும். தியானம் ரொம்ப குயிக்காக நீங்கள் தியானத்துக்கு போயிடலாம். தியான ஸ்டேஜுக்கு போகிறதுக்காக செய்யக்கூடிய பிரயத்தனமே 1 மணி நேரம் இருக்கும். தியானம் பண்ணுறது 2 நிமிஷம் 5 நிமிஷம் தான் இருக்கும். இவன் பண்ணுற பிரயத்னம் 1 மணி நேரம் இருக்கும். ஆனால் இந்த நாடி சுத்தி பிராணாயாமம் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண நேரத்திலிருந்து கவுண்ட்டு தியானம், இம்மீடியட்லி யூ கேன் கோ டு ஆல்ஃபா ஸ்டேட். அந்த அளவுக்கு அற்புதமான பிராணாயாமம். இது எத்தனை பேர் எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்களோ தெரியாது, நான் இப்படி தான் சொல்லிக் கொடுக்குறேன். காற்றை வெளியே போடுறப்பவும் உள்ளே இழுக்கிறப்பவும் சத்தம் வரக்கூடாது, ஆழமாக காற்றை இழுக்கணும்.